ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் கானாப்பாடி ஏரியாவில் ஒரு 4.5 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் வடமதுரைக்கு பக்கத்தில் கானாப்பாடியில் இருந்து புதுக்கோட்டை போகிறதுக்கான கட்ரோடு பேஸில் வந்து இந்த 4.5 ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 4.5 ஏக்கர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 தென்னை மரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு கேணி இருக்குது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. மொத்தம் 4.5 ஏக்கருக்கு 90 லட்ச ரூபா வரைக்கும் வருது. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு தோட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோட் ஆக்சஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு சூப்பரான ஒரு இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்தோட ரோட் ஆக்சஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 அடிக்கு மேலேயே வருங்க. இதுதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் ரோடு. கானாப்பாடி வழியாகவும் வர முடியும். அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் புதுக்கோட்டை வழியாகவும் நம்ம டைரெக்டாக வர முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 பக்கத்துமே வந்து நமக்கு வந்து ரோடு ஆக்சஸ் வந்து கிடைக்கிது. தார் ரோடு பேஸ் வந்து எல் ஷேப்லையும், அதே போல் 2 தோட்டத்துக்கு இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி மண் பாதையும் நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த தோட்டத்தோட வீடியோ எண்டில் வந்து கேணி எப்படி இருக்குது, அதோட வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன். இந்த தோட்டத்தை வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணலங்க. இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே வந்து நமக்கு இருக்கும். இவங்க வந்து ஒரு அவசர விற்பனை காரணமாக தான் வந்து விற்கிறாங்க. தோட்டத்தை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம நேரடியாக சிட்டிங்கில் உட்காந்து வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடைசி வரைக்குமே வந்து பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்லையும், அந்த ஒரு சின்ன மரங்கள் தெரியும் அதோட கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லையும் வந்து இடம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவோட அத்துமால் நான் உங்களுக்கு காட்டும்போது இந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வாட்டர் சோர்ஸ் போகிறதுக்கு தகுந்த மினிக்க பைப்லைன் கனெக்ஷனோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தோட்டத்தில் கேணியும் போரும் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் தூரமாக பார்க்கும்போது தெரியும் ஒரு போஸ்ட் மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து கேணி அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து நமக்கு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஒரு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி வந்து இடம் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி என்னோடய சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவில் போடக்கூடிய அத்தனை இடங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவுமே விலை மார்ஜின் கிடையாது. விலையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வாங்க, நம்ம விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பெரிய தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த வரப்பு தெரியும். அந்த வரப்பு வரைக்கும் தான், அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு வந்து போயிடும். அதே போல் நான் பைப்லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் இப்போயே வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வேணும்னா ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைப்லைன் கனெக்ஷன் வந்து ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு ஸ்பேஸில் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃப்ளாட் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ளாட் பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா காம்பேக்டாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லுவேன். அதே போல் நான் அந்த கேணி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே தான் வந்து இருக்குது. தண்ணி எல்லாமே மேலோட்டமாக தாங்க இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசன வசதி நமக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மண் வந்து நமக்கு வந்து கரிசல் மண்ணாக வந்து கிடச்சிருக்கு. இந்த கரிசல் மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரும்பு பயிரிடலாம், மக்காச்சோளம் போடலாம், அதே போல் தென்னை மரம் வைக்கலாம், வாழை மரம் வைக்கலாம், செவ்வாழையும் வைக்கலாம், கற்பூரவள்ளி. வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எது வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நிறைய விவசாயிகள் வந்து கரிசல் மண் ஓரியன்டாகவே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த இடத்துக்கு 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் வந்து இருக்குது. நம்ம வடமதுரை பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். அதே போல் சிவாமில்லேருந்து வேல்வார்கோட்டை வழியாக வந்து கானாப்பாடி வழியாக வந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். நார்மலாக இன்றைக்கி கானாப்பாடி வடமதுரை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா காப்பில் இருக்கக்கூடிய மரங்களே வந்து நமக்கு 28 லட்ச ரூபா, 29 லட்ச ரூபா
ஆவரேஜாக வந்து ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப விலை வந்து நமக்கு கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. விலையும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை பேசி குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம். வாங்க இந்த இடத்தோட மற்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த இடம் வந்து எல் ஷேப்பில் நான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொன்னேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அங்கே ஒரு தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கிட்ட வந்து சின்ன தென்னை மரம் தெரியும். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நமக்கு வந்து அந்த பிட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். இதிலேருந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட வரப்பு தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தால் கையெழுத்து மட்டும்தான். அண்ணன் தம்பி பாகப்பிரிவினைலாம் எதுவும் கிடையாது. அது ஆல்ரெடி வந்து பிரித்து தான் நமக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ரோட் ஆக்சஸும் நமக்கு நல்லா சூப்பராகவே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு டேனிங் தெரியும். அந்த டேனிங்லேருந்து அப்படியே ரோடு வந்து பெண்ட் ஆகுது. எல் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. 3 பக்கத்துமே வந்து நமக்கு ரோடு வந்து கிடச்சிருதுங்க. பாதையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாதை பிரச்சனை வந்து கிடையாது. நீங்கள் பின்னும் பிறகு வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு ஏக்கராக பிட்டாக வந்து நீங்கள் பிரித்து கூட கொடுக்க முடியும். அதுக்கு தகுந்த மினிக்க எல்லா ரோடு ஆக்சஸோட நமக்கு சூப்பராகவே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு தகுந்த மினிக்க மறுகால் ஓட பகுதியும் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இடம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொன்னேன். அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் தாங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அந்த வரப்பு பகுதி தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடில் இருந்து நமக்கு அந்த கடைசி வரைக்கும் வரும். இது வந்து நமக்கு வந்து ஓட பகுதி கவர்மெண்ட்டில் இருந்து இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ஆக்சஸ் தான். எல் ஷேப்பில் வந்து நமக்கு அப்படியே டேனிங்கில் திரும்பிடும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்தோட அமைப்பு இதுதான். இந்த வேப்ப மரத்துலேருந்து பின்னாடி வந்து அந்த வரப்பு வரைக்கும் அங்கேருந்து போய் அந்த ஓட பகுதி வழியாக நமக்கு டைரெக்டாக வந்து வந்துடும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கார்னர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். மிச்சபடி இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4.5 ஏக்கரில் மினிமம் ஒரு 4.25 ஏக்கர் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன், கேணியும் ஃப்ரீ சர்வீஸையும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். கேணி வந்து மேலோட்டமாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.